நம்ம எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவோம்னா, சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ ஒருத்தர் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு, இல்லை ஒருத்தர் ஏதோ ஒரு அவங்க சொந்த வேலையில் இருக்காங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த 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 வேலைகள் போக முடிஞ்சதுன்னா அந்த ஓய்வு நேரத்தை இருக்கும். அந்த ஓய்வு நேரத்தை என்ன பண்ணுவாங்க என்னென்னா, நான் சும்மா தான் இருக்கிறேன். சில பேர் அந்த வேலை செஞ்ச நேரத்தை என்ன பண்ணால் ஓய்வு எடுத்து அதை சரி செஞ்சுக்குவாங்க. சில பேர் என்ன பண்ணால் வேலையும் இருக்காது, அதிகமான ஓய்வும் தேவைப்படாது, அப்போ சும்மா இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் அதிகமாக வேலை செய்கிறாரு, வேலை செஞ்சால் தான் ஓய்வு தேவைப்படும். ஏன்னா வேலை செஞ்சதுக்கு அலுப்பு இருக்கும், அதை சரி செஞ்சதுக்கு ஓய்வு தேவைப்படும். ஆனால் அப்படி இல்லாதவங்களுக்கு என்னென்னா சும்மா இருப்பாங்க, என்ன செய்கிறதுனே தெரியாது. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது என்னென்னா, இந்த சும்மா இருக்கிற நேரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பொழுதுபோக்கில் ஈடுபடுத்துவோம். ஒன்று ஓய்வு எடுப்போம், இல்லைன்னா பொழுதுபோக்கில் சினிமா படம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை யார்ட்டையாவது பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது வெளியூர்களுக்கு போகிறதா இருக்கட்டும், இதை நம்ம பொழுதுபோக்காக வச்சுருப்போம். ரெண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நேரங்களில் தான் நோய் உருவாக்கப்படுது. இந்த 3 முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னா, இறைவன் அப்படிங்கிறது நம்ம இறை செய்திகள் நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்குது. இறைவன் நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கிறான். என்ன பேசிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பக்கம் போகும்போது இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் சும்மா இருப்போம். சும்மா இருக்கும்போது இந்த நேரத்தில் இது நீ செய்ய அப்படின்னு ஒரு இறைவன் நம்மகிட்ட பேசுகிறான். இறைவன் நம்மகிட்ட பேசுகிறான் அப்படின்னா, நமக்குள்ளே வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் அது இறைவன் பொறுத்தவரை தான் வருது. தீய எண்ணங்கள் அப்படிங்கிறது கெட்ட செய்திகள்கிட்ட வருது. இப்போ நான் எந்த வேலையில்லாமல் இருக்கிறேன், இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயனுள்ளதாக ஏதாவது ஒன்று படிக்கலாம், இல்லை பயனுள்ளதாக ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுன்னு சொன்னால் வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்ல செய்தி, இறைவன் நம்மகிட்ட பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு கெட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம இப்படி தான் இருக்கிறோம், இதை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லும். அதுதான் கெட்ட சக்தி, நெகட்டிவிட்டி. இப்போ இது 2க்கு மத்தியில் நம்ம எதை கேட்குறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் முடிவாக்கப்பட்டுச்சுங்க. அதாவது ஒரு மனிதன் இந்த நேரத்தை எப்படி செலவு செய்வான் அப்படின்னு முடிவாக்கப்பட்டுச்சு. அதை நல்வழியில் செலவு செய்கிறோமா, தீய வழியில் செலவு செய்கிறோமா அப்படிங்கிறதான் நம்ம கையில் இருக்குதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ இது எப்படிங்க நம்ம ஏற்றுக்க முடியும், இப்போ நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அதுவும் முடிவாக்கப்பட்டுச்சான்னு கேட்போம், இல்லை நான் நல்லது செய்கிறேன் அது முடிவாக்கப்பட்டுச்சான்னு கேட்போம். இப்போ நம்ம ஒரு நல்ல செயல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே முடிவாக்கப்பட்டது தான். அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால், தீய செயல் செய்தால் அதுவும் முடிவாக்கப்பட்டது தான். எப்படி அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு முடிவாக்கப்பட்டுச்சு, இவனுக்கு இந்த ஓய்வு நேரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஓய்வு நேரத்தை நம்ம நல்வழியில் செலவு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன நல்லது முடிவு செய்யப்படுதோ அது கிடைக்கப்பட்டுரும். அதே போல் நம்ம தீய வழியில் அந்த செயல் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன முடிவாக்கப்பட்டோ அது கிடைக்கப்பட்டுருச்சு. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நேரங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொழுதுபோக்கில் ஈடுபடுத்தக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவன் நம்மகிட்ட பேசிட்டுருக்கானா இல்லைங்களா, அதை கேட்கணும். உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், உன்னுடைய எல்லா விஷயங்களும் சமாதான முறையில் அமைக்கப்பட்டுரும், பொறுமையாக இருக்கிறோம். அதாவது அந்த இறை சிந்தனையை நம்ம கொண்டு வரணுங்க அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் நம்ம பொழுதுகள் கழிக்கக்கூடாது. அதே போல் என்னென்னா, நமக்கு ஓய்வான நேரங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஓய்வை ஓய்வாக பயன்படுத்தாமல் ஒன்று தூங்குறதா ஓய்வுன்னு நினச்சிக்குவோம், உட்காந்துருக்கிறதா ஓய்வுன்னு நினச்சிக்குவோம். அப்போ நம்ம அந்த நேரத்தில் ஓய்வு அப்படிங்கிற இறை சிந்தனை கொண்டு வர்றதும் சிறப்பான ஓய்வு தான். அந்த நேரத்தில் இறைவன் பேச நம்ம கேட்கணும். நம்ம வேலை அலுவலில் இருக்கும்போது இறைவன் பேசுகிற நம்ம கேட்கல, நம்ம மற்ற யாரோ பேசுறது கேட்டுட்ருக்கோம், நம்ம பேசுகிறதே நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் சமாதானப்படுத்திட்டு அந்த இறைவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அந்த இறை செய்தியில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நற்சிந்தனைகள், உங்கள் வாழ்க்கையோட வழிகாட்டல்கள், இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே என்னென்னா அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இப்போ இறைவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இப்போ நம்ம எப்போ இதை கவனிக்க தவறோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொழுதுபோக்குகளில் போகிறோம், தவறான செயல்களில் போகிறோம். அதாவது நம்ம உடம்புக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் போய்க்கிறோம். பொதுவாக எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா உடம்பை எப்போ கெடுத்துக்குவாங்க அப்படின்னா, எப்போ நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ தான் உடம்பு கெடுத்துக்குவோங்க. அதாவது நம்ம நோய்வாய்ப்பட்டுருவோம். நோய்வாய்ப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பக்குவமாக இருப்போம். அதனால் ஏதோ ஒன்று சாப்பிட்ருவோம், ஒன்றுமே ஒத்துக்காமல் போயிடும். ஆனால் பிற்காலங்களில் முதல்ல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால், நமக்கு நிறைய அதாவது என்னென்னமோ சாப்பிடுவோம், என்னென்னமோ பண்ணுவோம், ரொம்ப உடம்பு கெடுது. ஏன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அப்போ செஞ்சதனுடைய விளைவு தான் இப்போ காமிக்கப்படுது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு மனிதருக்கு ஒரு உருளைக்கிழங்குற உணவு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அவனுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், இவ்வளோ தான் அவன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா உடம்பால் முடிவு செய்யப்பட்டிருக்கும். அவன் அளவுக்கு மீறி அதை எடுத்துருவான். உடம்புக்கு என்ன தேவையோ, பசி இல்லாமல் இல்லை அது தேவையில்லாமல் நல்லது அப்படின்னு அளவுக்கு மீறி எடுக்கும்போதுன்னா அந்த உணவுப் பொருள் அவனுக்கு தேவையில்லாத ஆயிரும். இப்போ இவன் உடம்பு சரியில்லாத வரும்போது அதே உணவுப் பொருள் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு ஒத்துக்காமல் போகும். அப்போ என்ன முதல்ல நம்ம ஆரோக்கியம் செஞ்ச தப்பு தான் நமக்கு இப்போ நம்ம காமிக்குது. அதே போல் நம்ம
சும்மா இருக்கும் பொழுது அதாவது இறைவன் பேசக்கூடிய விஷயத்தை கேட்காம நம்ம விருப்பங்களில் இருக்கும்போது, அதாவது நமக்கு மனோ இச்சைகளின் அடிப்படையில் நம்ம இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், அப்போ நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. எதுவுமே தெரியாது. பிற்காலத்தில் அது நோயாக மாறும். நம்ம எப்போ மனோ இச்சைகளில் இருக்கிறோமோ, நம்ம மனோ விருப்பங்கள், அதாவது விருப்பங்கள் அப்படிங்கிறது நல்ல விருப்பங்கள், கெட்ட விருப்பங்கள் இருக்குது. நம்ம விருப்பங்கள் எல்லாமே கெட்டதின் பக்கம் இருக்கும்போது அப்போ எதுவுமே தெரியாது. ஆரோக்கியமாக இருக்கும் எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் சில நேரங்களில் ஏதோ ஒன்று சின்னதாக செய்வோம், அப்போ பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைங்கிறது என்னென்னா, நம்ம முதல்ல செஞ்சோம் அப்போ எதுவுமே தெரியாது. அதோடைய பாதிப்பு என்னென்னு சொன்னால் பின்னாடி தெரியும். இப்போ எடுத்துக்காட்டு ஒரு நபர் வந்து என்னென்னா சம்மந்தம் இல்லாத ஒரு உணவு சாப்பிட்றாரு, அப்போ ஒன்றுமே தெரியாதுங்க. கெட்ட உணவு தான் ஒன்றுமே தெரியாது. அடுத்த நாள் பாருங்கள், அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், அதோட எஃபெக்ட் தெரியும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நமக்கு எப்பப்பெல்லாம் ஓய்வு நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம இறைவன் பேசக்கூடிய விஷயங்களை கேட்கணும். எப்போ நம்ம இறைவன் பேசக்கூடிய விஷயங்களை கேட்காம இருக்கிறோமோ அப்போ கெட்ட சக்திகள் பேசக்கூடிய விஷயங்களை கேட்குறோம். எப்போ கெட்ட விஷயங்களை கேட்குறோமோ அப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால், பொழுதுபோக்கில் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ஈடுபடுறோம், மனோ இச்சைகள் ஈடுபடுறோம். எப்போ அது மாதிரி ஈடுபடுறோமோ நமக்கு அது நோயாக மாறுது. எப்போ நம்ம மனம் கெட்டு போகுதோ அப்போ அது நமக்கு நோயாக மாறுது. எப்போ நம்ம தவறான விஷயங்களை பார்க்குறோமோ அப்போ நம்முடைய மனம் கெட்டு போகுது. நம்ம இருதயத்தில் ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதி சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மனம்ங்கிற பகுதி சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். எப்போ அந்த மனசை நம்ம வந்துட்டு கெட்ட சக்திகளுடைய இறைவன் பேசுகிறத கேட்காம கெட்ட சக்தி பேசுகிறத கேட்டு நம்ம அதை சொன்ன மாதிரி செஞ்சு அதன் காரணமாக உடம்பு மனசை கெடுத்துக்கிறோமோ என்ன ஆகும்னு சொன்னால் அது விளைவுகள் பின்னாடி தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், யார் யாருக்கு ஓய்வு நேரங்கள் கிடைக்குதோ, சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள் கிடைக்குதோ அந்த நேரம் உங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால், இறைவன் பேசுகிற விஷயங்களை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்னென்னு சொன்னால் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது என்ன உங்கள் மனசில் ஒரு விஷயம் வரும், அதை கேளுங்க. இல்லை என்னென்னு சொன்னால் கண்ணை மூடி உட்காருங்க, இல்லை பொறுமையாக கண்ணை மூடி படுங்க, இல்லை நீங்கள் தூங்கணும் அப்படிங்கிறதான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இல்லை என்னென்ன சில பேர் என்ன நினச்சிக்கோங்க அப்படின்னா அந்த மாதிரி தியானங்கள் செய்யணும், இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யணும், முயற்சிகள் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். பொறுமையாக இருங்க. அந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொறுமையாக இருந்தீங்கன்னாவே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் சிந்தனைக்கு வரும். அப்போ அந்த நேரத்தில் அந்த இறைவன் பேசுகிறத கேளுங்க. எப்போ நீங்கள் தவறுறீங்களோ கெட்ட சக்திகள் பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. கெட்ட சக்திகள் பேசுகிறத அதனுடைய விளைவு தான் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து தவறான செயல்களில் ஈடுபடுறீங்க. அதனுடைய விளைவாக தான் உங்களுக்கு நோய்கள் ஏற்படுது. அப்போ ஆரம்ப தவறு எங்கே இருக்குதுன்னு சொன்னால், எப்போ நீங்கள் இறைவன் பேசக்கூடிய விஷயத்தை தவறீங்களோ அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் கெட்ட சக்திகளோட கெட்ட எண்ணங்களோட இணைஞ்சிறீங்க, கெட்ட சிந்தனைகளை இணைஞ்சிறீங்க. அந்த சிந்தனை உங்களுக்கு என்ன பண்ணால் சிந்தனை செயலாக மாற்றப்படுது. அதன் விளைவாக நீங்கள் உடம்பை கெடுத்துக்கிறீங்க, மனசையும் கெடுத்துக்கிறீங்க. தவறான உணவு பழக்க வழக்கங்கள், தவறான பழக்கங்கள், தவறான செயல்களின் காரணமாக உங்கள் உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறீங்க. அதாவது அடிப்படை என்னன்னு சொன்னால், நீங்கள் கெட்ட சக்திகளுடைய விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. எப்போ செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்கள் மனசு கெட்டு போகுது. எப்போ மனசு கெட்டு போதோ உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் நீங்கள் அதிகமாக செயல்படுத்த ஆரம்பிச்சிங்க. அப்போ உங்களுக்கு நோயாக மாறுது. அப்போ உங்களுக்கு என்னென்னா நீங்கள் செய்கிறதா கரெக்டாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் செஞ்சது தப்புன்னு தெரியணும். தப்புன்னு நம்ம தெரிஞ்சால் தான் அதுலேருந்து வெளியே வருவோம். நான் செஞ்சது தப்பே இல்லை அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரவே மாட்டோம். அப்போ நம்ம யாருக்கு நோய்கள் வந்திருக்கோ, இல்லை ஏதாவது கஷ்டங்களில் சிரமங்களில் இருக்கிறோமோ அதுக்கு அடிப்படை காரணம் நம்ம சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில், ஓய்வு நேரங்களில் தவறான முறையில் செலவு செஞ்சுட்டோம். அந்த நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ திரும்பவும் உங்கள் பின்னாடி வாங்க. அதாவது நீங்கள் எங்கே விட்டீங்களோ அந்த விட்ட பகுதியிலிருந்து வந்து இறைவன் பேசக்கூடிய விஷயங்களை கேளுங்க. அந்த சிந்தனையில் உங்களுக்கு என்னங்க சரியான வழிகாட்டல் கிடைக்கும். அந்த பொறுமையில் சரியான வழிகாட்டல் இருக்கும், சரியான தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவின் அடிப்படையில் நீங்கள் என்னென்னு சொன்னால் அதன் அடிப்படையில் நீங்கள் செல்லும்போது உங்களுடைய நோய்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம்னு சொன்னால் இறைவன் பேசுகிறத கேட்கணும். அதாவது நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் என்னென்னு சொன்னால் அதை பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைக்கப்பெறும். அப்போ உங்கள் மனங்களை அமைதியாக வச்சு என்னென்னு சொன்னால் பொறுமையாக உட்காந்து அந்த விஷயங்களை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில், அதாவது நோய்வாய்ப்பட்ட நேரங்களில் என்னென்னு சொன்னால் நம்ம இறைவன் பேசுறது கேட்கணும். நோய் வந்துருச்சா அந்த நேரத்துலையும் இறைவன் பேசுவோம், அதை கேளுங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஒரு கஷ்டம் இருக்குது, அப்போ இறைவன் பேசுகிறது கேளுங்க. அதே போல் ஓய்வாக இருக்கும் எல்லா நேரங்களையும் நீங்கள் இறை சிந்தனை அப்படிங்கிறது இருக்க பெறணும். எப்போ நீங்கள் இதை தவறீங்களோ அப்போ நீங்கள் நோய்வாய்ப்படுறீங்க. அப்போ நம்ம பேசுகிற 3 விஷயம் என்னென்னா, ஒன்று முதலாவது என்னென்னா இறைவன் பேசுகிறது கேட்கணும். ரெண்டாவது என்னென்னு சொன்னால் நம்ம ஓய்வில் இருக்கிறோம், அந்த நேரத்தில் இறைவன் பேசுகிறது நமக்கு நல்லாவே எல்லா நேரம் இறைவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த ஓய்வு நேரங்கள் எதுக்காக பிரத்யேகம் கொடுக்கப்படுது அப்படின்னா இறைவன் பேசுகிறது கேட்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்கப்படுது. மூன்றாவது, எப்போ நம்ம இதை தவறுறோமோ நம்ம வந்து நோய்க்கு உள்ளாயிரோம், கெட்ட சிந்தனையோட இணைஞ்சிடறோம். அப்போ என்னென்னா நமக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இறை சிந்தனையில் இருங்க. அதே சமயம் நீங்கள் அந்த இறை சிந்தனை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கெட்ட சிந்தனைகளுக்குள்ளே போயிடுவீங்க. அது உங்களுக்கு நோய்களாகவும் கஷ்டங்களாகவும் மாறுது. இப்போ நம்ம அனுபவித்த எல்லா கெட்டதுக்கு காரணம் என்ன சொன்னால் நம்ம தான்.
நமக்கு கிடைச்ச எல்லா நல்லதுக்கு காரணம் என்ன சொன்னால் இறைவன் தான். அப்போ இறைவன் சொல்கிறத கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் சிறப்பான பாதையில் போகலாம். நன்றி.